என்ன செல்லத்தாயி, புது மருமக எடுத்த நீ விஷாம ஜாலியா உட்காந்துட்டியா இருக்குது. ஆமாக்கோ, என் மருமக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறா. நான் சரி கொஞ்ச நேரம் உட்காரலான்னு உட்காந்துட்டேங்கோ. ஆமாக்கா, நீங்க 2 பேரும் எங்க அப்படியே ஜாலியா கிளம்பிட்டீங்க? சிலத்தாயக்கா, உங்க வீட்டுக்கு தான் புது மருமக வந்திருக்காளே, என்ன பண்றீங்கன்னு பார்க்கலான்னு 2 பேரும் அப்படியே வந்தோம். எனக்கு என்ன அடி அம்மா, என் மருமக எல்லா வேலையும் பார்த்துக்கிறா, நான் நல்லா தான் இருக்கேன். செல்லத்தாயி, அப்படி மட்டும் நீ வந்தவகிட்ட நீ வாட்டுக்கு ஒன்றும் சொல்லாம இருக்காத. அவ வாட்டுக்கு செய்யறான்னு விட்டினா ஒரு நாளைக்கு அவ புருஷனை கூட்டிட்டு தனி கொடுத்து ஓடி போயிடுவா. ஏக்கா, என் மருமகள்லாம் அப்படி இல்லைக்கா, ரொம்ப நல்லவளாத்தாக்கா இருக்கிறா. ஏக்கா, அப்படி மட்டும் யாரையும் நம்பிடாதக்கா. இப்படித்தான் பக்கத்து வீட்டுக்கு வந்தவ நல்லவன் நம்பி அவ மாமி அவ வாட்டுக்கு விட்டுட்டா. கடைசியில் அவ மாமியால விட்டு புருஷனை கூட்டிட்டு தனி கொடுத்துன்னு போயிட்டாக்கா. என்னடி பட்டு சொல்ற? என் மருமகள்லாம் அப்படி பண்ண மாட்டாடி. நம்ம காலையில் எந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் வேலை செஞ்சுட்டு கிடக்குறோம், மாமியாட்ட நல்ல வீர் வாங்கினேன்னு. இந்த கிழவிக்கு வந்து அதை 5 நிமிஷத்துல கெடுத்து விட்டுருங்களாட்டு தெரியுதா? ஆமாடி செல்லத்தாயே, வந்த பூசுக்கு ஒரு 4 நாளைக்கு அப்படிதான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாளுங்க. போக போக தெரியும். ஏக்கோ, நீ பேசாம இருக்கா? என் மருமகளை கூப்பிட்டு உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வர சொல்றேன். ஏ மருமகளே! ஏ செல்லத்தாய்க்கு மருமகளே, எவ்வளவு அழகான மருமக செல்லத்தாய்க்கு. அடப்பாவி கிழவிகளா! இப்பத்தே என் மாமியார்ட்ட என்னை பற்றி தப்பா பேசிட்டு இருந்தாக. நான் வந்தோன்னையே என்கிட்ட ஒரு மாதிரி பேசுதுங்க. கிழவிங்க நல்லா பொழைக்க தெரிஞ்ச கிழவிங்க தான். மருமகளே, இவங்க 2 பேத்துக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடுமா. சரிங்க தே, கொண்டு வரேன். எனக்கு எதுவாக இருந்தாலும் புளிப்பாக காரமாக இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிழவி, கொஞ்ச நேரம் போற, உனக்கு ஸ்பெஷல் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். ஏன் செல்லத்தாயே, உன் மருமகக்காரி உன்னை நல்லா காக்கா உடிச்சு வச்சிருப்பாளாட்ட தெரியுது. பாட்டி, நீங்க 2 பேரும் நல்லா மடக்குன்னு குடிங்க பார்க்கலாம். உங்க 2 பேத்துக்கு இது ஸ்பெஷல் ஜூஸ் பாட்டி. அப்படியாம்மா புது பொண்ணு, இந்தா குடிக்கிறான். ஏக்கா, அவங்க 2 பேத்துக்கு என்னக்கா ஆச்சு? அடியே செல்லத்தாயி, உன் மருமக போட்ட ஜூஸ் ஒரே காரண்டி. ஏன் மருமகளே, ஜூஸ்ல என்னத்தை கலந்த? எத்தே, இந்த கிழவி தானே அப்பாதையும் சொல்லிச்சு எனக்கு புளிப்பு காரமா இருந்தா தான் பிடிக்கணும். கொஞ்சோண்டு மிளகா பொடி தான் கலந்தேன். புளி கலக்கலான்னு பார்த்தேன், பாவமேன்னு விட்டுட்டேன். ஏம்மா, இதுல புளி வேறயா? உங்க மாமியா மருமக சாவகாசமே வேணாம்மா. ஏன் மருமகளே இப்படி பண்ண? எத்தே, அந்த கிழவி 2 பேசுறத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இன்னும் 4 நாளைக்கு வந்துச்சுங்க, நம்ம மாமியா மருமகளுக்கு சண்டையில் தூட்டு போயிருங்க. அதனால தான் அப்படி பண்ணேன். சூப்பர் மருமகளே, நல்ல ஐடியா. இனிமேல் எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த கிழவிகளுக்கு இந்த ஞாபகம் வரணும்.